விடிஞ்சா சித்ரா பௌர்ணமிங்க. என் வீட்டுக்கார் எப்போ வருவாருன்னு சொல்லி வழி மேலே விழி வச்சு காத்துக்கிட்டு இருந்தேங்க. வந்த உடனே எடுடா கட்டப்பையா அப்படின்னு சொல்லிட்டு நானே என் வீட்டுக்காரு என் பொண்ணு 3 பேரும் சேர்ந்து தேங்காய் தாங்க முதல்ல வாங்க போனோம். குட்டி குட்டியாக ஒரு 4 காய் 50 ரூபான்னு சொன்னாங்க. நானும் ஒரு 8 காயை வாங்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் மல்லிகைப்பூ விலைய கேட்டால் அப்படியே தலை சுற்றிருச்சுங்க. 1/4 கிலோ 70 ரூபான்னு சொல்லிட்டாங்கங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 100 பூவை மட்டும் வாங்கிட்டு இன்னும் நெய் வாங்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் 1/4 லிட்டரா 1/2 லிட்டரான்னு சொல்லி யோசிச்சுட்டு எப்படியோ ஃபைனலாக ஒரு விலையா 6 லிட்டரு நெய்யை வாங்கிட்டு வாங்க பக்கத்தில் போகலாம், இன்னும் கோயிலுக்கு தேவையான ஜாமான் எதுவும் வாங்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் இன்னும் என்ன வாங்கணும் அப்படின்னு கேட்டார். இன்னும் இந்த சாம்பிராணி பத்தி ஊதுபத்தி தாங்க அப்படின்னு சொன்னேன். பக்கத்தில் போயிட்டு அந்த கடையும் போய்கிட்டு விசாரித்து வந்த வழியே திரும்பி போயிட்டோங்க. போயிட்டு எல்லாமே சாம்பிராணி வெத்தலை பாக்கு எல்லாமே அனைத்து பொருளும் கிடைக்கும் ஒரே இடம் அப்படிங்கிற மாதிரி அது எல்லா வகையான இதுவுமே கிடச்சிச்சுங்க. அப்படியே அதையும் வாங்கிட்டு சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரரும் பணத்தை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தாருங்க. அதுக்கப்புறம் சொன்னி நாங்கள் அங்கே அப்படியே ஒரு வழியாக கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா மணி 11 மணி ஆயிடுச்சுங்க. எப்படா வீட்டில் போய் எந்திரிக்கிறமேன்னு சொல்லிட்டு விடிஞ்சா 4 மணிக்கெலாம் சாமி வரும்னு சொல்லிட்டாங்க. என் வீட்டுக்கார் 11 மணிக்கு தூங்க தான் ஆரம்பிச்சாரு. மறுபடியும் 4 மணிக்கெலாம் எழுப்பிட்டு எங்கே சாமி வருது அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டு அவரையும் குளிக்க வச்சு போய் சாமியை கும்பிட்டுட்டு இது எங்கள் ஊர் தேருங்க. எங்கள் ஐயாலம்மன் கோயில் நல்ல விசேஷமாக திருவிழா நடக்கும். நாங்களும் அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் பௌர்ணமினா நாங்கள் பௌர்ணமிக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறது எங்களோட வழக்கம். அதனால நாங்களும் வாங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னும் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து வீட்டில் வந்துட்டு நான் பௌர்ணமி பூஜை வேறு பண்ணுவேங்க. அந்த பூஜையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு 8 மணிக்கு கிளம்பணுங்க. போன உடனே இந்த பழத்தை பார்த்தேன்னா இந்த பழம் என்னங்கிறதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். போன உடனே அதுக்கப்புறம் தேங்காயில் விளக்கு போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கி கூட்டிகிட்டு நாங்களும் விளக்கு ஏற்றணுங்க. அந்த விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு என் வீட்டுக்கார் பாருங்கள் பக்கத்தில் இருக்க அட்டைப்பெட்டிலாம் எடுத்து வச்சுருக்காரு. பட் எல்லாம் ஒரு நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க கிளம்பலாம் அப்படின்னு சொன்னேன். என் வீட்டுக்கார் எல்லா வேலையும் முடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்கே மணி 2 ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளே அவர் வந்துட்டு வீட்டில் வந்து உட்காரும் போது என்ன கொடுமை சரவணா இது அப்படின்னாரு. இது மட்டும் இல்லைங்க இன்னும் வேற இருக்குதுங்க, ஈவினிங் வேற கோயிலுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே தலை சுற்றி கீழே உட்காந்துற மாதிரி உட்காந்துட்டாருங்க.